இவங்க எல்லாம் போனா நல்லா இருக்கும்ல. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7. குக் வித் கோமாளி சீசன் 7ல யார் யார் வரப்போறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்பூசணி அவர் அவரும் இதை விட போறது இல்ல, நம்மளும் விட போறது இல்ல, அந்த அளவுக்கு ஒன்று பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோல மொத்தமா பார்த்தோம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, ஹைப் பாட்டுருங்க, அதை அமைக்கிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோ போகலாம். இப்போ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி. இந்த குக் வித் கோமாளில பாத்தீங்கன்னா இப்ப சீசன் 7 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த சீசன் 7ல பாத்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமா பண்றதுன்னு சொல்லிட்டு வேற நிறைய சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கப்புள்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுல யார் யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துடலாம். ஓகே, ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 1ல இருந்து சீசன் 6 வரைக்குமே பாத்தீங்கன்னா சிங்கிள் மேன் ஒருத்ததா வந்து இப்ப சமைச்சு ஒரு குக் ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தாங்க. குக் வித் கோமாளி சீசன் 4 வரைக்கும் நல்லா ஃபன்னா கொண்டு போனாங்க. அண்ட் 5, 6 வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா சிக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இது கொஞ்சம் கேஸா மாறி அதுக்கப்புறம் சரி குக்கு கோமாளி வச்சுதான் கேஸ் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியில லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா செஃப் மேலே கேஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிட்டாங்க இப்ப வந்த சீசன் எல்லாத்தையுமே, லாஸ்ட் 2 சீசனாவே. அண்ட் அதெல்லாம் மறைக்கணும், அதெல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்பேக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, டபுள் டக்கர். குக் வித் கோமாளி சீசன் 7 டபுள் டக்கர் கப்புள்ஸா வர போறாங்க. இந்த கப்புள்ஸை எங்க இருந்து எடுக்க போறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஹாப்பி லைஃப் ஹாப்பி ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. அந்த ஷோல பாத்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸாவே வராங்க. அந்த கப்புள்ஸ்ல இருந்தா இப்ப எடுக்க போறாங்கன்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுல ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேர் இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப வர கப்புள்ஸ் அப்படின்னாலே அவங்களா வெளில தெரியுறாங்க. சோ அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்கன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பேட்டி இப்பதான் ஃபேம் இன்னும் முடியாம இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஃபேம் முடிஞ்சிச்சு, பிக் பாஸ் முடிஞ்சு ஃபேம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இன்னும் இல்ல. இன்னமும் அவங்க சீஃப் கெஸ்டா போறதா இருக்கட்டும், எங்க கடை ஷோ போறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இன்னும் ஃபேம் முடியல. பாப்போம், இவங்களை கொண்டு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. சரி, பிக் பாஸ் அப்படி பண்ணிட்டாங்களே, குக் வித் கோமாளி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா குக் வித் கோமாளி கண்டிப்பா ஃபன்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பிக் பாஸ் ஷோ, இது குக் வித் கோமாளி, எல்லாமே ஃபன்னா தான் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க என்ன உள்ள இப்ப குக் வித் கோமாளில சீசன் 7ல உள்ள என்ன நடந்தாலும் வெளில வர விடாம தான் பாப்பாங்க. அவளை பண்ணி வச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 சீசனாவே மொத்தமா முடிச்சு விட்டாங்க. குக் வித் கோமாளி சீசன் 4 வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படியே சீசன் 5 சீசன் அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. கான்ட்ரோவர்சி தூக்கி குக் வித் கோமாளி மேல போட்டாங்க. ஓகே, குக் வித் கோமாளி இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கப்புள்ஸா இவங்க 2 பேர் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் மூவி நடிக்கலையா நீங்க கேட்டீங்கன்னா அப்படின்னா இல்ல. இவங்க பாத்தீங்கன்னா 1 டே ஷூட் முடிச்சுட்டு போய் மூவி நடிக்க போயிருவாங்க. சோ ஓகே, இவங்க பாத்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அமித் அண்ட் அமித் ஒய்ஃப் இவங்க போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப இவங்கள்ட்ட இருந்து ஒரு அப்டேட்டும் வரல. அப்டேட் வராம இருக்கிறதுனால அதனால இவங்க உள்ள போக அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமித் இப்பதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்திருக்காரு. உள்ள போக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அமித்துக்கு நல்லா குக் பண்ண தெரியும், உங்களுக்கே தெரியும். பிக் பாஸ்ல ஃபுல்லா குக் பண்ணிட்டே இருந்தாரு, உங்களுக்கே தெரியும். அமித் குக் பண்ண தெரியும். சோ அதனால வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். சோ ஓகே, இவங்க தான் இப்ப 2வது கப்புள் உள்ள போக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 3வது கப்புள்ஸ் இவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கானாவனும் தன் கானாவட்டு அவங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்கும் தான் சொல்லணும். ஏன் பாத்தீங்கன்னா கானாவன் இது பிக் பாஸ்ல ஃபன் பண்ணது உங்களுக்கே தெரியும். இதுல குக் வித் கோமாளி வேற. இதுல செம்ம ஃபன் இருக்கணும், இருந்தாதான் அவங்க எல்லாம் பார்க்க ஆடியன்ஸ் பார்க்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம கானாவனத்து இருந்தா கானாவத்துக்காகவே பார்க்க வருவாங்க தான் சொல்லணும். அதனால கானாவத்து உள்ள இருப்பாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கானாவனத்துக்கு சமைக்க வராது, உங்களுக்கே தெரியும். பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா சமைக்க வராம இருந்தாரு. சோ அதை வச்சு நிறைய ஃபன் உள்ள நடக்கும். சோ கானாவன் தன் கானாவத்து ஒய்ஃப் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். பாப்போம் கொண்டு வராங்களா இல்லையான்னு பாப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் விஜய் டிவில ஐயனார் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நடக்கும். அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருந்து 2 கப்புள்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா அரவிந்த் ஒய்ஃப் அவங்க வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தம்பியா நினைச்சுப்பாங்க அவங்க ஒய்ஃப் அவங்க வர வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் வர அதிகப்படியா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹாப்பி லைஃப் ஹாப்பி ஒய்ஃப்ல இவங்க தான் அதிகப்படியா போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப இவங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, சமைக்க தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஒய்ஃபுக்கு சமைக்க தெரிஞ்ச மாதிரி ஆனா இவங்களுக்கு சமைக்க தெரியாத மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தெரியும், சிறகடிக்க ஆசை, அதுல இருந்து வெற்றி ஒய்ஃப் அவங்க 2 பேரும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேருமே விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான். அவங்க 2 பேரும் வர வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் வராங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் வர போறாங்க, அந்த அளவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா 2 பேரும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேருமே இப்ப பாத்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை அந்த சீரியல் பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க.
அவங்களுக்காக வந்து குக் வித் கோமாளியும் பார்ப்பாங்க. அதனால இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கலாம் வந்து காமெடி ஃபன் எல்லாமே நடக்குங்க. மொத்தமா குக் வித் கோமாளில ஒரு 10 பேர்த்த எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 ஒரு 13 எவ்வளவு பேர்த்த எடுப்பாங்க. அத்தனை பேர் வந்து அத்தனை கப்புள்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? சும்மாவே கலகலன்னு இருக்கும். ஆனா அத்தனை கப்புள்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் கலகலன்னு தான் இருக்க போகுது. பிளஸ் கோமாளி வேற, இந்த கப்புள்ஸ் அமைக்க கோமாளி வேற உள்ள இருக்காங்க. இவங்க டாஸ்க் எப்படி கொடுப்பாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியல. வர போக தான் தெரியும். அண்ட் இவங்களா இப்ப கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் யார் யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப சொன்ன எல்லாமே வந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிக் பாஸ்ல பார்த்தவங்க, பிக் பாஸ்ல வச்சிருப்பாங்க, சீரியல்ல பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து இப்ப இதுல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு புது முகத்தை பார்க்கலாம், ஜாலியா ஃபன்னா கொண்டு போவாங்க. ஓகே, இப்போ வந்து இவங்க தான் வந்தா நல்லா இருக்கும். ரைட், இதுல பாத்தீங்கன்னா கப்பிள்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. சரி, ஆங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுல 2 பேர் வச்சிருக்காங்க, ஜோயா அண்ட் ராஷர். இவங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்படி வேற கொண்டு போறதுக்காக அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா 2 டீமா பிரிச்சு, ஜோயா ஒரு டீம், ரச்சன் ஒரு டீம்னு சொல்லிட்டு 2 டீமா பிரிக்கவே வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்க பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் ஜட்ஜஸ் யார் வர போறாங்க இன்னும் ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனா ஜட்ஜஸ் வந்து புதுசா ஜட்ஜஸ் வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் என்னன்னு ஒழுங்கா தெரியல. வந்தோடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இந்த வாட்டி மாதம் பட்டி இருந்தாதான் இருப்பாரு அண்ட் செஃப் தாமு இருந்தாதான் இருப்பாரு. அந்த அளவுக்கு தான் சொல்ல தோணுது. நம்ம செஃப் தாமு அவர் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சீசன் 1ல இருந்தே அவர் தான் இருந்தாரு. சோ இப்ப அவர் இருந்தா நல்லா இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஓகே, இதான் குக் வித் கோமாளியான அப்டேட். இன்னும் நிறைய அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது இந்த தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் தான். இந்த வாட்டர்மெலன் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலனை ஒன்னும் பண்ண முடியாதா சொல்லணும். எங்க போனாலும் வினோத்தை பத்தி பேசாதீங்க, அவரே வினோத்தை பத்தி இழுத்துட்டு வினோத்தை பத்தி பேசாதீங்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை சொன்னாங்க, திவ்யா பத்தி ஏன்ட்ட கேட்கறாங்க அப்படி சொல்றதா இருக்கட்டும். இப்ப நடந்த லாஸ்ட் இன்டர்வியூ வரைக்கும் அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு, வினோத்தை பத்தி பேசாதீங்க, அவங்க பிளாக் லிஸ்ட், அவரை பத்தி பேசாதீங்க, எனக்கு அவரை பத்தி பேச பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை பத்தி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் இங்கிட்டு வந்தீங்க பாத்தீங்கன்னா இங்கிட்டு பாத்தீங்கன்னா திவ்யா எங்க போனாலும் திவ்யா பத்தி தான் கேட்கறாங்க. திவ்யா எனக்கு பிடிக்கும், திவ்யாக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆல்ரெடி எல்லாரும் என்ட்ரோ சொல்லிட்டாரு. மறுபடியும் இப்போ ரீசெண்டா வந்த ஒரு இன்டர்வியூலயும் அதான் சொல்லி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் இந்த வரலாற்றுல யாருக்குமே அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, எனக்கு மட்டும் தான் பண்ணாங்க, வேணா டாப்ல இருந்தவனே வெளில எலிமினேட் பண்ணது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் 2 வீக் 3 வீக் டாப்ல இருந்தார், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். கானாவத் ஒரு இடத்துல வந்து ஹை ஆனாரோ அப்பயே இவர் லோ ஆயிட்டாரு. அண்ட் மேல இருந்தது கானாவத் அப்படிதான் ஒரு வரிசையில் இருந்தது. ஆனா இது பாத்தீங்கன்னா நான் தான் டாப்ல இருந்தேன், இருந்தாலும் தூக்கிட்டாங்க, பரவாயில்ல, நான் அந்த சேனலோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரைட், இவர் வந்து இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இவரே எல்லாத்த பத்தி பேசிட்டு நான் அவங்களை ப்ரமோஷன் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்துட்டு சபரிக்கு ஜெயிக்க வைங்க, கானாவத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னவர் இப்ப பாத்தீங்கன்னா சபரி சொன்னாலும் நடிப்பாளி, அவரை பத்தி எல்லாமே எங்க வீட்டுக்குள்ள நடிச்சே இருந்தாங்க, எனக்காக உண்மையா இருந்தது என் தங்கச்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாயமா இருக்கு. சரி ரைட் விடுங்க, அவருக்கு அப்படிதான் தோணி இருக்கு. இவர் யாராச்சும் பிடிச்சி நிறுத்திதான் ஆகணும் போல, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. எங்க போனாலும் இவரே ஏதாச்சும் சொல்லிவிட்டு அவங்க ப்ரமோஷன் பண்ண வேணாம், சரி எதிர்ப்புல இருந்து யாராச்சும் அவரை பத்தி கொஸ்டின் கேட்டாலும் அவர் ஆன்சர் பண்ணிட்டு அவரை பத்தி பேச வேணாம், எனக்கு அவரை பத்தி பேச விருப்பம் இல்ல அப்படிங்கிறாரு. ஏன் எதுக்குன்னு சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ வேற வரப்போறாரு, என்ன நடக்க போதோ அப்போ எல்லாத்தையும் பொறுத்தும் தான் பார்த்தாகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கானா வினோத் இப்ப பிடிக்க முடியாத ஹைக்கு போப்பாரு அப்படிதான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா பாட்டு எழுதி முடிச்சிட்டாரு, அப்ப ஒரு மூவில வரப்போறாரு, அதுக்கப்புறம் ஹீரோவை நடிக்க போறாரு, வரிசை அவர் ஸ்டெப் வந்துகிட்டு தான் இருக்காரு. ஏன்னா இப்ப வந்து ஒரு பாட்டு பாடி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு ஹிட். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து மியூசியம் ஊருக்குள்ள ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்காரு, மியூசியம் மூவில இருக்காரு, அது வந்து வேற லெவல் ஹிட் ஆயிரும். ஏன்னா மியூசியம் ஊருக்கு 1 அந்த அளவுக்கு ஹிட், மியூசியம் 2 வேற எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து தான் பார்த்தாலும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னும் 2-3 படம் வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிக்க போறாராம். பாப்போம், சொல்லியிருக்காங்க இவர் ஹீரோ நடிச்சா திவ்யா தான் ஹீரோனின்ட்டு எப்படி இருக்க போதும், காமோனா எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி சுத்தமா தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.